ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவரும் இன்று மாலை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அறையில் ஆஜராகுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அன்புமணி ராமதாஸின் பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிரான வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இரு தரப்பும் அன்புமணி ராமதாசும் நேரில் ஆஜராக வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் அறையில் இருவரும் ஆஜராக வேண்டும் இன்று மாலைக்குள் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, என்ன விவரம்? நீதிபதியின் உத்தரவு என்ன? அதாவது பாமக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு பொதுச் செயலாளர் முரளி சங்கர் உயர்நீதிமன்ற வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கானது நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக இருந்தது. அதை தொடர்ந்து நீதிபதி இன்று தள்ளி வைத்திருந்தார். இன்று விசாரணைக்கு வந்தபோது அவர் தரப்பு மூத்த வழக்கறிஞர் அருள் எழுந்து வாதத்தை முன்வைத்தார். தொடங்கிய உடனே நீதிபதி உடனே தங்களுடைய வாதங்களை இப்போது நிறுத்திவிடுங்கள், இந்த வழக்கை பொறுத்தவரை அன்புமணி மற்றும் மருத்துவர் ராமதாஸ் இரண்டு பேரையும் இன்று மாலை தனது அறைக்கு சேம்பருக்கு வருமாறும் அவர் இருவரையும் தனியாக நான் பேசிக் கொள்கிறேன், அவர் இருவரையும் அழைத்து இந்த வழக்கு தொடர்பாக நான் விசாரிக்க என்பதாகவும், எனவே வழக்கறிஞர் வாதம் வேண்டாம் என்றும் தெரிவித்துவிட்டார். இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு சுமூகமான முடிவு எட்டும் வகையில் ஒரு தீர்வு எட்டுவதற்காக இரு தரப்பினரும் தனது சேம்பருக்கு வருமாறு மாலை 5:30 மணிக்கு வருமாறு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அன்புமணி ராமதாஸ் மற்றும் மருத்துவர் ராமதாஸ் இருவரே நீதிபதி தனித்தனியாக ஆலோசனை நடத்துவார் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக சில விளக்கங்களை இருவரிடம் கேட்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி உத்தரவு பிறப்பிப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த வழக்கறிஞர் வாதம் இன்று தொடங்கிய உடனே நீதிபதி வேண்டாம் என்று தெரிவித்து விட்டதால் இந்த வழக்கு இந்த பிறப்புகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அநேகமாக இன்று மாலைக்குள் இரண்டு பேருமே நீதிபதி அறையில் ஆஜராவா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திலகவதி, முதல்ல இந்த வழக்கு போடப்பட்டதன் நோக்கம் என்ன? ராமதாஸ் தரப்புல இருந்து என்ன பிளே என்ன வைக்கப்பட்டிருந்தது? அதாவது ராமதாஸ் தரப்பினுடைய பொதுச் செயலாளர் முரளி சங்கர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மாமல்லபுரத்தில் வரும் 30ஆம் தேதி, நாளை 9ஆம் தேதி அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழு கூட்டம் உள்ளதாகவும், அதுக்கு அவருக்கு எந்த விதமான சட்ட ரீதியான அவருக்கு அந்த தகுதி இல்லை என்றும், ஏனென்றால் கடந்த மே மாதத்தோடு அன்புமணி ராமதாஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பதவி காலம் முடிந்து விட்டதாகவும், தற்போது அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தை நடத்த முடியாது என்றும், பொதுக்குழு நடத்துவதற்கான அந்த அதிகாரம் அவருக்கு இல்லை என்பதால் இந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், அதே போன்று பாமகவினரை காசு கொடுத்து விலைக்கு வாங்குவதாகவும், சில மாவட்ட செயலாளர் தன் கையில் வைத்துக் கொண்டு அவதூறு ஏற்படுத்துவதாகவும், கட்சிக்கும் நிறுவன தலைவர் ராமதாசுக்கும் அவதூறு ஏற்படுத்துவதாக அன்புமணி மீது குற்றச்சாட்டப்பட்டிருந்தது. இந்த மனு நேற்று அவசரமாக எடுக்க கோரி ராமதாஸ் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. ஆனால் நீதிபதி இந்த வழக்கை நாளை எடுத்துக்கொள்வதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட நிலையில் தான் நீதிபதி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இன்று மாலை மருத்துவர் ராமதாசும் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் நீதிபதி முன்பு அவருடைய அறையில் ஆஜராக வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிபதி இன்னொரு வேண்டுகோளை வைத்தார். அதாவது தனது உத்தரவாக அல்ல என்றும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க, அதாவது வேண்டுகோளாக வைக்கப்பதாகவும், எனவே இருவரும் தனது அறைக்கு வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக வைத்துள்ளார். என வழக்கறிஞர் தரப்பில் இருவருக்கும் தகவல் அனுப்பப்படும். இதனையடுத்து அன்புமணி ராமதாசும் மருத்துவர் ராமதாசும் இந்த நீதிமன்றம் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திலகவதி, கோர்ட் ஹால்ல வைக்காம நீதிபதி தன்னுடைய அறைக்கு இருவரையும் அழைத்து விசாரிப்பதற்கான இல்ல இது தொடர்பாக விவாதிப்பதற்கான நோக்கம் என்ன காரணம் சுப்பையா? இதுபோன்று ஏராளமான வழக்கு நீதிபதி தனது அறையில் விசாரிப்பது வழக்கம். ஏனென்றால் ஓபன் கோர்ட், அதாவது நீதிமன்றத்தில் விசாரித்தால் இந்த தகவல்கள் மீடியா மட்டுமல்ல வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பார்வையாக வழக்காடிகள் ஆகியோர் பார்ப்பதற்கு நேரிடும். எனவே இதை இன் கேமரா ப்ரொசீசிங் என்று சொல்லுவார்கள். மீடியாவுக்கு ஓபன் கோர்ட் வச்சா மீடியாவுக்கு தெரியும். ஆகவே இதை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவோ இல்லை மீடியாவுக்கு தெரியாமலோ நடத்துவதற்காக நீதிபதி தன் அறையில் இந்த விவாதத்தை வைத்திருக்கிறார். எனவே இது போன்ற ஏராளமான வழக்குகளில், அதாவது சில சென்சிட்டிவ் வழக்குகள் சொல்லப்படக்கூடிய சில பிரச்சனை வழக்கில் நீதிபதி இது போன்று கையாளுவது வழக்கம். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை இருவரையும் அழைத்து தான் பேச விரும்புவதாகவும், இது ஒரு சுமூக முடிவு எட்டுவதற்கு முயற்சிக்காக நீதிபதி தெரிவித்துள்ளதால் நீதிபதி இதை ஒரு வேண்டுகோளாக வைத்துள்ளார். இருவரும் நீதிமன்ற அறைக்கு சேம்பருக்கு வருமாறு தெரிவித்துள்ளார். எனவே நீதிபதி அறையில் இருவரும் இன்று ஆஜராகக்கூடும். அதன் பிறகு இருவரும் தனித்தனியே அவர் அழைத்து விசாரிப்பதாகவும் தெரிவித்துள்ளதால் இரு தரப்பிலும் வழக்கறிஞர்களுக்கு அனுமதி இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திலகவதி, சட்டப்பூர்வமாக வாத பிரதிவாதங்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் தந்தை மகனுக்கு இடையிலான பிரச்சனையில ஒரு சுமூக தீர்வு எட்டப்படுவதற்கான வாய்ப்பாக நீதிபதி அந்த வாய்ப்பை வழங்குகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சுபையா, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார் நம்மோட தொலைபேசி வாயிலாக. நம்ம அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அன்புமணியுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமதாஸ் தரப்பு வழக்கு இப்போ நாளைக்கு பொதுக்குழு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு இரு தரப்பையும் 5:30 மணிக்கு நீதிபதி தன்னுடைய அறைக்கு
வருமாறு கூறியிருக்கிறார். பேசி தீர்த்து கொள்ளும் முடிவாக இருக்கலாமா? என்ன நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? நீதிபதி அவரது அதிகார எல்லையை மீறுகிறார். இது ஒரு சிவில் மேட்டருங்க, சிவில் உரிமை சம்பந்தப்பட்ட மேட்டர். எந்த நீதிபதியா இருந்தாலும் எப்படி முடிவு எடுக்கணும் அப்படின்னா, கட்சியோட கான்ஸ்டிடியூஷன் என்னவோ அதன்படி முடிவு எடுக்கணும், பைலா படி. ஆனால் அவருக்கு சமரசம் செய்து வைப்பது அவரோட பணி அல்ல. அது தவறான முன்னுதாரணம். ஏன்னா இரண்டு பேரும் சமாதானம் ஆயிக்கோங்க அப்படின்னு ஓபன் கோர்ட்லயே அந்த ட்ரையல்லயே சொல்லலாம்ல. தன்னுடைய அறைக்கு அழைப்பதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? சேம்பர்ல கூப்பிட்டு சொல்லலாங்க. அது சேம்பர்ல கூப்பிடக்கூடாது, நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஒரு சிவில் மேட்டர் அது ரொம்ப முத்திருச்சு, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் தான் ரெண்டு பார்ட்டிக்கு நல்லதுன்னு ஒரு நீதிபதி ஃபீல் பண்ணலாம். எப்போன்னா சிவில் மேட்டர் ரொம்ப நாளா அந்த வழக்கு நடக்கும் போது லிட்டிகேஷன் ஷுட் கம் டு an end இல்லையா? ஃபைனாலிட்டி ஆஃப் லிட்டிகேஷன்ங்கிறது ஒரு கோட்பாடு. சட்ட போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு வரணுங்கிறது அது ஒரு ஜுடிஷியல் பிரின்சிபிள். எப்போ அது சாத்தியம்னா ரொம்ப காலமா அந்த வழக்கு நடக்கும் போதுதான் அப்படியான ஒரு முடிவுக்கு வர முடியும். இன்னும் சொல்ல போனால் கட்சியில இருக்கிற சிவில் மேட்டருக்கு வர முடியாதுங்க. இது ஒரு சொத்து தகராறு, குடும்ப தகராறு, பார்ட்டிஷன்ல ப்ராப்ளம், இதுக்கு வரலாம். அப்போ நீதிபதி இது ஆரம்ப நிலையில இருக்கு, ஆரம்ப நிலையில வழக்கு போடுறாங்க. நாளைக்கு பொதுக்குழு நடக்கக்கூடாது என்றா, பொதுக்குழு நடந்தால் யாருக்கு டேமேஜ் ஏற்படும், நடக்காட்டா யாருக்கு டேமேஜ் ஏற்படும், இர்ரிபேரபிள் டேமேஜ் இருக்கா இல்லையா, அதாவது பின்னாடி எப்படி தீர்ப்பு வழங்கினாலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏதாவது ஒரு தரப்புக்கு ஏற்படுவா. ஏன்னா அதை அடுத்த தரப்பு வந்திருக்காது, அவங்க பெரிய அளவுக்கு வாதங்களை வச்சிருக்க மாட்டாங்க, இவங்களோட அபிடவிட் தான் இருக்கும். இப்படித்தான் ஒரு நீதிபதி முடிவு எடுக்கணும். இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இது அதிகார எல்லையை மீறின செயல். ஒருவேளை தலைமை நீதிபதி கிட்ட இன்னைக்கே கூட எதிர்த்தரப்பு போய் இதுல முறையிடலாம், இப்படி கூப்பிடக்கூடாது என்று முறையிடலாம். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வருவதற்கு மறுக்கலாம். பல சிக்கல்கள் இதுல இருக்குங்க. இது சட்டப்படி குற்றம் ஒன்றும் இல்லை அல்லவா? நீங்க நீதிபதியினுடைய அறையில கூப்பிட்டு விசாரிக்கிறதுன்றது இது டூ ஏர்லி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அது சட்டப்படி ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீதிபதி அறையில நடப்பது விசாரணை இல்லைங்க. கண்டிப்பாக நீதிபதி அறையில ஒரு சமரசம் அது ஒரு முயற்சி செய்யலாம். நீதிபதி எப்போங்கிறதுதான் அது கேள்வியே. ரொம்ப காலம் கழிச்சு முயற்சி செய்யலாம். ஆனால் இதுல உண்மையிலே பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு கட்சின்னு வரும்போது ஃபங்க்ஷனல் டெட்லாக் அப்படிங்கறதா வார்த்தை பிரயோகம். ஒரு கட்சி ஃபங்க்ஷனல் டெட்லாக்ல போய் சிக்கக்கூடாது. எந்த தரப்பும் எந்த முடிவும் எடுக்க முடியாதபடி போய் சிக்கினா அந்த கட்சியை அழிஞ்சு போயிடும். இது அதிமுக ஆரம்ப காட்ட ஓபிஎஸ் வழக்குகள்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ இப்ப நீதிபதி ராமதாஸ் தரப்பு மனுவை தள்ளுபடி செய்யலாம், அது தவறு கிடையாது. அல்லது எதிர்த்தரப்புக்கு நான் நோட்டீஸ் தான் தர முடியும், அந்த தரப்பு கருத்தை நான் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா ஆடி ஆல்ட்ரம் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கு. செய்தியாளர் பதிவு செய்யும் போது பிரஸுக்கு பெருசா தெரிய வருவதற்கான வாய்ப்பு வேண்டாம், அதை அவாய்ட் பண்றதுக்காக நீதிபதி இது போன்ற ஒரு விசாரணை இல்லைன்னா இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான தேவை என்ன இருக்கு? அது பொதுவா பாலியல் வழக்குகள் அது மட்டும்தான் அந்த மாதிரியான பிரின்சிபிளை பயன்படுத்துவாங்க. இது கட்சி எல்லாத்தையும் ஓட்டு வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற அரசியல் இயக்கம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சு அப்படித்தானே நடத்த முடியும். தவறான முன்னுதாரணம் தாங்க. நான் என்னோட வழக்கறிஞர் அனுபவத்துல இருந்து நான் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படித்தான் வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். திருஷ்யா, உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி. அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நீங்க எப்படி பார்க்கறீங்க பாமகவினுடைய எதிர்காலத்தை? நாளைக்கு பொதுக்குழு கூட்டியிருக்கிறார் அன்புமணி. ராமதாஸ் தரப்புல இருந்து எதிர்ப்பு, வழக்கு கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இன்றைக்கு 5:30 மணிக்கு இருவரையும் வர சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஓபன் கோர்ட்ல இல்லாம நீதிபதியினுடைய அறையில பேச அழைத்திருக்கிறார்கள். எங்க சென்று கொண்டிருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, மற்ற அரசியல் கட்சிகள் எப்படி இருந்தாலும் பாமக பொறுத்தவரையில டாக்டர் ராமதாஸ் ஐயா என்கிற ஒரு எளிய மனிதரால் துவங்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு நிச்சயமாக அந்த கட்சியினுடைய நிறுவனம் சொல்லுகிற வழியில அன்புமணி செயல்பட்டால் மட்டும்தான் அந்த கட்சிக்கு எதிர்காலம் உண்டு. இல்லாவிட்டால் நிச்சயமாக அதற்கு இந்த ஆபத்து நீங்காது. ஏன்னா ராமதாஸ் ஐயாவை பற்றி நன்காக தெரிந்தவருக்கு தெரியும். அவர் தான் ஒரு முடிவை எடுத்து விட்டால் அந்த முடிவிலிருந்து அவர் ஒரு காலம் மாற மாட்டார், உறுதியாக இருப்பார், எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார். எனவே அன்புமணி தந்தை என்பதை மணிகண்டன் ஒரு நோடி நீங்க இணைப்பிலே இருங்க. மூத்த வழக்கறிஞர் திரு KN விஜயன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாமகவினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கிறது. இன்றைக்கு 5:30 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தன்னுடைய அறைக்கு வருமாறு இரு தரப்பையும், ராமதாஸ் தரப்பையும் அன்புமணி தரப்பையும் பணித்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு செஷனா இது இருக்கலாம். ஆனா நீதிபதியினுடைய அறைக்கு விவாதிக்கப்பட வேண்டியதற்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன அப்படின்ற கேள்விகள் எல்லாம் ஒரு புறம் எழுது. இது போன்ற நிறைய நடந்திருக்கிறதா? இது போல நிறைய தடவை நடந்திருக்கு. இப்ப நீங்க உதாரணமா இந்த
அப்பாவும் பிள்ளையும் அவன் பொண்டாட்டியும் புருஷனும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை எங்க இருக்கணும் அப்படிங்கிறது, அப்புறம் சில விஷயங்கள்ல வந்து சமரசமா முடியுமான்னு பாக்குறதுக்கு ரூம்ல உள்ள போயிட்டு ஒரு சமரச பேச்சு, இந்த கன்சீலியேஷன் சொல்லுவாங்க, அது வாய்ப்பு உண்டான்னு பாக்குறதுக்கு முயற்சி தான் பண்றாரு. அவர் வந்து ரூம்ல போனாக்க மிரட்டுறதோ இல்ல வெளியே இருந்தாக்க இது பண்ணுவாரோன்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு தப்பான கருத்திடம். அது ஒரு நீதிபதி வந்து இந்த அப்பா பிள்ளைக்குள்ள சண்டையில ஒரு கட்சியோ ஒரு பிரச்சனைகளோ ஏதாவது ஒரு சமரசத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு முயற்சி பண்றதுக்காக ரூமுக்கு கூப்பிட்டுருக்காரு, அவ்வளவுதான். ஆனா ரூம்ல கூப்பிட்டு அன்னைக்கு உடனே மற்ற பிரச்சனைகள்லாம் பெண்ணுக்கு போயிட்டதாகவும் ரூம்ல அவன் எல்லாமே முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்கறது தப்பு. சரி, இது ஏன் வந்து அனாவசியமா எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு சண்டையா இன்னும் கொஞ்சம் வலுவா? நான் என்னோட புரிதலுக்காக கேட்கிறேன். இப்போ ஏதோ ஒரு பாலியல் ரீதியான வழக்கு இருக்கு, இல்ல ஒரு குடும்ப பிரச்சனை, வெளியில தெரிய வேண்டாம் நினைக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது போன்ற விசாரணைகள் சரி அப்படின்னு இப்போ இதுக்கு முன்னாடி வந்த வழக்கறிஞர் ஒருவரும் பத்திரிகையாளரும் வழக்கறிஞருமான ஒருவர் சொல்லியிருந்தாரு. இது வந்து இட் இஸ் ஆல் ஓவர் த டிவி, நமக்கு ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்ச விஷயம், இது ஒரு சிவில் வழக்கு தான் அப்படின்ற அடிப்படையில அப்படி ஒரு விசாரணை ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதை தாண்டி இந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்க சார்? வழக்கு சிவில் வழக்கா இருந்தாலும், அதாவது இப்ப வழக்கு என்னன்னா மீட்டிங் போடணுமா கூடாதாங்கிறது தான் வழக்கு. ஆனா இந்த வழக்குல கூட ரூம்ல கூப்பிட்டு ஒரு சமரசத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு முயற்சி பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து வேற பாலியல் வழக்கு அப்படின்னு அவசியம் இல்லை. இப்ப உண்மையிலேயே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை, அதானே. வேற மாதிரி கட்சி இல்லாம இந்த வேற மாதிரி கொஞ்சம் சின்னதா யோசிச்சு பாருங்க. கட்சி இல்லாம பங்காளி சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, சில நேரங்களில் இந்த பங்காளி சண்டையை தீர்த்து வைக்க முடியும்னா நீதிபதி கூப்பிட்டு உங்களுடைய 2 பேர் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி இருந்தா அப்படின்னு ஒரு சஜஸ்ட் பண்ணுவாரு. அந்த சஜஷன் வந்து எடுபடலாம், எடுபடாம போகலாம். எடுபடும்னா நான் பெரிய நம்பிக்கையெல்லாம் வைக்கல. இருந்தாலும் இப்போ ஒரு பிரிசிபிடேட்டிவா இதை வந்து வெறும் சட்டமா பார்க்காம ஒரு சமரசமா பார்க்க முயற்சிக்கலாம் முடியுமான்னு ஒரு முயற்சியை ட்ரை பண்றாரு. இந்த 2 பேரும் வந்து பொதுமக்கள் அல்ல, அவங்க 2 பேரும் தனியா அப்பா புள்ள, அவ்வளவுதான். இதுல பொதுமக்களுடைய கருத்தோ இல்ல பொதுமக்களுடைய நல்லது கெட்டது இல்லை, என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போகுது. திரு விஜயன், இது அப்பா பிள்ளை சண்டை அப்படின்றத தாண்டி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு. ஒரு மிகப்பெரிய கட்சி, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 5 விழுக்காடு வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சி. நீ வரும் தேர்தல் வேற இருக்கு, அதுல அவங்க முக்கியமான ஒரு ஃபேக்டரா அவங்க பிளே பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல இதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேக்குறேன். ஒரு அரசியல் ரீதியான ஒரு வழக்க அப்பா பிள்ளை வழக்கா அணுக முடியுமா? அரசியல் ரீதியான வழக்கா இருந்தாலும் யதார்த்த உண்மையான அப்பா பிள்ளைங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அரசியல் தான், கட்சி தான், எல்லாம் வந்து அவருக்கு முதல்ல ஒரு கட்சியை தொடர்ந்தாரு, அந்த கட்சியில இவரு பின்னாடி வந்தாரு, அதெல்லாம் யாருக்கும் சந்தேகமே கிடையாது. இது அரசியல் ரீதியான வழக்குன்னு புறந்தள்ளிட்டா இப்ப இதே ராமதாஸும் அன்புமணியும் இல்லாம வேற ஒருத்தர் ஞாபகம் வச்சுப்போங்க, சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் ஒரு எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க அந்த கட்சியில. இதை செய்யறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாரு, டெஃபினட்டா ட்ரை பண்ண மாட்டாரு. இவங்க 2 பேரும் அப்பா பிள்ளையா இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதனுடைய புற வெளிப்பாடுகள் எல்லாமே கட்சி சார்ந்ததாகவோ அல்லது ஒரு கட்சியில யாருக்கு அதிகாரம் இருந்ததோ அதெல்லாம் புற வெளிப்பாடு, கேஸா முடிவு பண்ணும்போது. ஆனா புற வெளிப்பாடுகளை புரிதலோட தீர்த்து கொள்ள முடியுமாங்கிற ஒரு முயற்சி தான் இது. நான் இப்படி அவரு சாயங்காலம் 5:30 மணிக்கு போனோம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, 2 பேரும் ஒண்ணு நினைச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? அப்படி நடக்கிறது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் நீதிபதி என்ன நினைச்சிருக்கலாம், அவருக்கு யதார்த்தம் தெரிஞ்ச ஒன்றும் சொல்லி பார்ப்பார். அது வரலன்னா கேஸை வந்து டைரக்டா வழக்கம் போல வழக்கு தீர்வு நோக்கி செல்லணும். அதற்கான முயற்சி தான் நீதிபதியினுடைய முயற்சி சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு விஜயன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து நம்ம அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டனும் இணைந்தே இருக்கிறார், நம்ம அவரிடம் பேசலாம். சார், நீங்க வழக்கறிஞர் அவர்கள் பேசியதையும் கேட்டுருப்பீங்க. வழக்கு இப்ப எதை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக நீங்க பார்க்கிறீங்க? இமீடியட்டா இன்னைக்கு ஒரு ரிசல்ட் அப்படின்லாம் எதுவும் வந்துடாது, ஆனாலும் இது ஒரு முயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை? இல்ல, மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள் கூறிய கருத்து சரியானதுதான். ஏன்னா எந்த நீதிபதியும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலாமுங்க. நீங்க சிவில் வழக்குல சில பூமி விஷயங்கள் கூட அவர் நேரடியாக நானே பேசணும்னு சொன்னதெல்லாம் உண்டு. அதனால இது பேசுவதும் சரிதான்.
ஆனால் பேசுவதால் தீர்வு உடனடியாக வராது என்பது உண்மை என்றாலும் கூட நிச்சயமாக ஒரு தமிழ்நாட்டில் மூத்த அரசியல் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்பதும் சொந்த மகன் திரு அன்புமணி என்பதும் இங்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. எனவே இதில் கொள்கையிலேயோ கோட்பாட்டிலேயோ பிரச்சனை வரல, 2 பேருக்கு கொடுக்கப்படுகிற கருத்து வேறுபாடு. எனவே இதை தீர்க்க முடியும் என்கிற நம்பிக்கை நீதிபதிக்கு இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா இந்த வழக்கு உடனடியாக முடியக்கூடியது அல்ல, நாளை உடனே தீர்ப்பு கொடுத்து உடனடியாக ஒரே வாரத்தில் முடிக்கக்கூடியது அல்ல. எனவே இதை ஒரு தீர்வுக்கு கொண்டு வர எல்லாம் எண்ணத்தோடு சொன்னா சரியானதா. ஆனா மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவரிடத்தில் முழுக்க நியாயம் இருக்கிறது. ஏதோ அந்த நியாயத்தை அன்புமணி புரிந்து கொள்ள மறுக்கிறார். ஏன்னா அந்த கட்சியை உருவாக்கியவர், கட்சியை இவ்வளவு ஆண்டு காலம் நடத்தியவர், அதற்காக உயர்வு செஞ்சு கஷ்டப்பட்டவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அவர்கள் கட்சி தொடங்கி வளர்த்து உருவாக்கிய காலத்தில் அவருக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. ஆனால் திரு அன்புமணி அவர்கள் மிக லாபமாக மிக எளிமையாக அந்த பதவிகளை வந்துட்டார். எனவே அப்பாவுடைய அந்த கஷ்டம் புரியாமல் அந்த கட்சியை எப்படியாவது அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுகிறார். எனவே அதுதான் தவறா தெரியுது. இப்ப குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்கள், குறிப்பிட்ட நிர்வாகிகள் தங்கள் பக்கம் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக தந்தையை வீழ்த்துவதற்கு ஒரு தனையன் முயல்வது மிகப்பெரிய ஆபத்தாக அந்த கட்சியில் மாறுங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் விட்டு தரவே மாட்டேன். நான் ஆரம்பம் சொல்லிட்டு வர்றேன், அதை அன்புமணி புரிந்து கொள்ளாவிட்டால் நஷ்டம் அன்புமணிக்கு. பார்க்கலாம். இன்றைக்கு 5:30 மணிக்கு நீதிபதி வர சொல்லி பணித்திருக்கிறார். என்ன நடக்கிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். திருப்பங்கலூர் மணிகண்டன், உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி.